டெக்பிகிஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்விட்சஸ், எந்தெந்த மாதிரியான ஸ்விட்சஸ் இருக்கு, அது எப்படியெல்லாம் ரன் ஆகுது, ஒரு நெட்வொர்க்ல அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் ஒரு சுவிட்ச்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ உங்களுக்கு வந்து லைவா வந்து என்னென்ன போர்ட், வித்தியாசமான போர்ட் ஸ்விட்சஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்சஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி அதுல என்னென்ன வகையான ஸ்விட்சஸ் இருக்குன்றே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்க. ஸோ ஸ்விட்சஸ் எப்பவுமே வந்து லேயர் 2 டிவைஸுங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து ரவுட்டிங் தெரியாது. அது தெரியறது வந்து L3 சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப இன்டெப்த் கான்செப்டுக்கு போக வேண்டாம், அது நம்ம வரும் கிளாஸஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வந்து லேயர் 2 சுவிட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. ஸோ எத்தனை விதமான சுவிட்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 போர்ட் சுவிட்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 8 போர்ட் சுவிட்ச், அப்புறம் 16 போர்ட் சுவிட்ச், நெக்ஸ்ட் வந்து 24 போர்ட் சுவிட்ச், அதுக்கப்புறம் வந்து 48 போர்ட் சுவிட்ச். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பல விதமான போர்ட் அவைலபிளான சுவிட்சஸ். ஸோ நார்மலாவே இந்த சுவிட்சஸ் வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. நார்மலாவே இந்த சுவிட்சஸ் வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அன்மேனேஜபிள் சுவிட்சஸ், அன்மேனேஜபிள் சுவிட்சஸ். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒன்னு என்னவா இருக்குங்க, மேனேஜபிள் சுவிட்சஸ். ஸோ 2 டைப் என்னன்னா மேனேஜபிள் சுவிட்சஸ், அன்மேனேஜபிள் சுவிட்சஸ். தேர்ட் வந்து செமி மேனேஜபிள் சுவிட்சஸ். ஸோ அதாவது செமி மேனேஜபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான, அதாவது மேனேஜபிள் சுவிட்சஸ் பண்ற எல்லா வேலையும் அதனால செய்ய முடியாது. பட் இருந்தாலும் அன்மேனேஜபிள் சுவிட்சை விட அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், ஓகேங்களா. இப்ப பாருங்க, என்னோட கையில வந்து ஒரு 8 போர்ட் சுவிட்ச் தான் நான் வச்சிருக்கேன். இது பிராண்ட் வந்து நெட்கியர் பிராண்டு. ஸோ நம்ம எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்றதுல எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் காமிக்கிறோம். இப்போ இந்த சுவிட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 போர்ட் இருக்கும். அதனாலதான் வந்து அது 8 போர்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8ங்க, ஓகேங்களா. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா GS308. நீங்க எப்பவுமே ஒரு சுவிட்ச் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படிங்கிறது, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களோட ஆபீஸுக்கோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்ல ஒரு காலேஜுக்கோ இல்ல ஒரு ப்ரௌசிங் சென்டர், எந்த விதமான ஒரு பில்டிங்லயோ நீங்க நெட்வொர்க் டிசைன் அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நீங்க அங்க எவ்வளவு சிஸ்டம்ஸ் இல்லைன்னா டிவைசஸ் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கிறத ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும், சரிங்களா. அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஷாப் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு 8 போர்ட் சுவிட்சே தாராளம். என்னன்னா மேக்ஸிமம் ஒரு 2 சிஸ்டம்ஸ் நம்ம வைப்போம், ஒரு வைஃபை டிவைஸ் வைப்போம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்ட் தான் தேவைப்படுது. ஒன்னு வந்து இன்புட் போர்ட், கண்டிப்பா அது வந்து நம்ம மாத்தி வச்சுதான். 8 போர்ட் சுவிட்ச்ல வந்து 8 போர்ட்டுமே அவுட்புட்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. பேசிக்கா ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து நீங்க வந்து உங்களோட இன்புட்டுக்காக வச்சுக்கணும். அதாவது உங்களோட மெயின் இன்டர்நெட் கனெக்ஷன் வர்ற கேபிளை வந்து நீங்க எப்பவுமே உங்களோட ஃபர்ஸ்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்ல வந்து நீங்களோட இன்புட் கேபிளை நீங்க கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்ப இதை மறந்துருங்க. உங்களுக்கு வந்து இப்ப 7 போர்ட் அவைலபிளா இருக்கு. சார் நீங்க 7 சிஸ்டம் இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்ல இயங்கக்கூடிய டிவைசஸை வந்து நீங்க கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த 8 போர்ட் சுவிட்ச்ல வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து கவனமா பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சுவிட்சுக்குமே ஒரு கெபாசிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 10 MBPS சுவிட்சஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் அந்த சுவிட்ச்னால உங்களுக்கு 10 MBPS தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களோட ஹோம் நெட்வொர்க் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கிட்டீங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 MBPS இன்டர்நெட் பேண்ட்விட்த் இருக்கிற ஒரு ஆக்ட்ல இருந்தோ ஏர்டெல்ல இருந்தோ ஜியோல இருந்தோ நீங்க வந்து இன்டர்நெட்டை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. உங்ககிட்ட வந்து 10 MBPS சப்போர்ட் பண்ற சுவிட்ச் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த 200 MBPS யோ இல்ல 250 MBPS பேண்ட்விட்த்தையோ நீங்க உங்களோட சிஸ்டத்துல யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 250 MBPS தான் உங்களுக்கு வந்து 1000 MBPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய 1000 MBPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச் நீங்க அங்க வச்சிருக்கணும். ஸோ நார்மலா வந்து 10/100 வந்துச்சு. அதுக்கப்புறமா 10 MBPSக்கு அப்புறமா 10/100 வந்துச்சு. அப்புறம் 10/100/1000 வந்துச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜிகாபிட் சுவிட்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னா நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பர்ச்சேஸ் நம்ம மாத்திக்கணும். இப்போ உங்களோட நெட்வொர்க்ல வந்து நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க, காலேஜ் நெட்வொர்க் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 100% ஜிகாபிட் சுவிட்ச் தான் நீங்க வாங்கணும், சரிங்களா. அது வந்து 48 போர்ட் சுவிட்சா இருக்கலாம், 24 போர்ட் சுவிட்சா இருக்கலாம், 16 போர்ட் சுவிட்சா இருக்கலாம், ஓகேங்களா. நீங்க வந்து ஜிகாபிட் சுவிட்ச் தான் போகணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பேண்ட் விட்த் வந்து
ஹை லெவல்ல யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறம் சுவிட்ச்ல வந்து வேறொரு யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே நம்ம இந்த இன்டர்நெட் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் கேபிள்ஸ் கேட் 5 கேட் 6 சொல்லுவாங்க. கேட் 7 கூட அவைலபிள் தான். ஸோ வைட்லி வந்து கேட் 6 தான் யூஸ் பண்றாங்க. இந்த கேபிள்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 90 மீட்டர் வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதாவது 90 மீட்டர்ஸ் தான் இந்த கேபிள் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ 90 மீட்டர்ஸ்க்கு போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அந்த பர்டிகுலர் பில்டிங்ல, அதாவது ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஒரு 120 மீட்டரை வந்து டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து அதை எப்படி நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபைபர் தான் போய் ஆகணும். ஸோ ஒரு சுவிட்ச் வந்து அந்த சுவிட்சில் இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து அந்த ஃபைபர் மூலமா நீங்க அடுத்த பில்டிங்க்கு கொண்டு போகணும். சரிங்க. இப்போ அந்த பில்டிங்ல வந்து உங்களுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க அங்க ஒரு சுவிட்ச் வைக்கலாம். ஸோ உங்களோட பில்டிங் ஏ, சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுங்க, ஏ பில்டிங் பி பில்டிங் வச்சுப்போம். ஸோ ஏ பில்டிங்ல உங்களுக்கு வந்து ஒரு 24 போர்ட் சுவிட்ச் இருக்கு, அங்க ஒரு 23 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு பில்டிங்ல நமக்கு இதே மாதிரி ஒரு 20 சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க ஒரு ஃபைபரை கொண்டு போய் அந்த பில்டிங்ல ஒரு 24 போர்ட் சுவிட்சை வச்சு, லைக் உங்களுக்கு காமிக்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 24 போர்ட் சுவிட்சை வச்சு நீங்க அங்க அந்த லைனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போ இங்க இருந்து கொடுக்கிற லைன் வந்து 200 mbps இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ரிசீவிங் எண்ட்லயும் இந்த சுவிட்சோட கெபாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 200 mbps இந்த போர்ட்ல வாங்கி மத்த எல்லா போர்ட்டுக்கும் அதே அளவுல வந்து அதனால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து 24 போர்ட் சுவிட்சுங்க. என் கையில நான் வச்சிருக்க வந்து சிஸ்கோ பிராண்டோட தான். இது வந்து ஒரு 24 போர்ட் சுவிட்சுங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு 16 போர்ட் சுவிட்ச் கூட நான் லைவா காமிக்கிறேன். இது வந்து 16 போர்ட் சுவிட்சுங்க. ஸோ இதுல பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் தான் ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அதை பேஸ் பண்ணி தான் சுவிட்ச் டிஃபர் ஆகுது. ஸோ 8 போர்ட் பார்த்துட்டோம். இது வந்து 16 போர்ட். அதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து 24 போர்ட் சுவிட்ச். இங்க பாருங்க, உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. ஃபர்ஸ்ட்ல 8 இருக்கும், கீழே 8 இருக்கும். ஸோ இது 16 போர்ட் சுவிட்ச். ஒன்னு வந்து நீங்க இன்புட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்ச 15ஐயுமே வந்து நீங்க அவுட்புட்டா எடுத்துக்கலாம். மிச்ச 15ஐயுமே நீங்க அவுட்புட்டா எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சுவிட்ச்ல பாருங்களேன், என் கையில வந்து இங்க ஒரு 3, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்க ஒரு 3 சுவிட்ச் மாதிரி இருக்கும், சின்ன லெவல். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் கண்ட்ரோல் இருக்கும், போர்ட் ஐசோலேஷன் அண்ட் ஸ்டோன் கண்ட்ரோல். இதை வந்து எப்பவுமே வந்து நீங்க ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். அப்பதான் உங்களோட நெட்வொர்க்ல வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த மாடல் சுவிட்சுக்கு சொல்றேன், இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சுவிட்ச் இந்த பர்டிகுலர் இது வந்து நீங்க கீழே இறக்காம மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எல்லா லைட்டுமே எரியும். ஆனா பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டத்துல எதுலையுமே இன்டர்நெட் கனெக்ஷன் வராது. அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த சுவிட்சை வந்து அதை ஐசோலேட் பண்ணிக்கிச்சு. ஸோ அந்த சுவிட்சை வந்து அதை ஐசோலேட் பண்ணிக்கிச்சு. அந்த ஐசோலேஷன் நம்ம ஆஃப் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு எல்லா சிஸ்டத்துக்குமே இன்டர்நெட் கிடைக்கும். ஒரு ஆடட் இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சுவிட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்காவா அந்த மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே L2 லெவல் சுவிட்சஸ் தான். ஃபியூச்சர்ல வந்து L3 சுவிட்சஸ், அதை கான்ஃபிகரேஷன் பண்றது எப்படி, மேனேஜபிள் சுவிட்சஸ் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாமே பேசிக் லெவல்ல தான் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வர வீடியோஸ்ல வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 8 போர்ட் சுவிட்ச் பார்த்துட்டோம், 16 போர்ட், 24 போர்ட் சுவிட்ச் பார்த்துட்டோம். இதே மாதிரி 48 போர்ட் சுவிட்சும் வந்து அவைலபிளா இருக்கு. அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் 47 கன்சிக்யூட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு லேப் இருக்குன்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு 60 சிஸ்டம்ஸ் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு 48 போர்ட் சுவிட்சை கொடுத்துட்டோம். இப்போ நம்மளோட இன்புட் லைன் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் 1ல கனெக்ட் பண்ணிட்டோம். சே ஃபார் இமேஜின் லைக் இது நம்ம ஒரு 48 போர்ட் சுவிட்ச் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்புட் கேபிள் வந்து இங்க கொடுத்துட்டோம். மிச்சம் நமக்கு வந்து 47 போர்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ 47 சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? 13 சிஸ்டத்துக்கு வந்து நம்ம லைன் கொடுக்கணும். அப்ப எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னா, இந்த சுவிட்ச், இந்த 48 போர்ட் சுவிட்ச் போக நம்ம இன்னொரு 16 போர்ட் சுவிட்சை வந்து வாங்கணும். வாங்கி உங்களோட ரேக்ல பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதுல இருந்து இன்னொரு இன்புட் எடுக்கணும். இன்னொரு இன்புட் எடுத்து, அதாவது இங்க இருந்து ஒரு அவுட்புட், இதுல இருந்து இன்னொரு அவுட்புட் எடுத்து இன்னொரு சுவிட்ச், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்னொரு சுவிட்ச் வச்சுக்கோங்க. இதோட இதுல இருந்து வர அவுட்புட் இந்த சுவிட்சுக்கு இன்புட்டா ஆக்ட் ஆகும். சோ அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ இங்க வந்து இதுல இருந்து வர்ற அவுட்புட்டை நான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சுவிட்சுக்கு வந்து இன்புட்டா மாத்த போறேன்.
ஓகேங்களா? இப்ப வந்து இதுல என்ன கம்யூனிகேஷன் நடக்குதோ அது எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இதுக்கும் நடக்கும். சோ இதுல இருந்து உங்களுக்கு மற்ற சிஸ்டத்துக்கும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாம் வந்து செப்பரேட் லெவல் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் செஷன்ஸ் வந்து நம்ம நடத்துவோம். அதுல வந்து ஒவ்வொரு இஷ்யூ நெட்வொர்க்ல என்னென்ன இஷ்யூஸ் வரும், அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம லைவாவே பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் உங்களோட மெயின் ரீசன் இன்னொன்று ஒரு நீங்க எப்பவுமே உங்களோட மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுவிட்சஸ்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து லூப் ப்ரிவென்டிவா பார்த்துக்கணும். அதாவது லூப்பிங் அப்படின்னு என்னன்னா, ஒரு சுவிட்ச்ல இருந்து கனெக்ஷன், இதுக்கு ஒரு இன்புட் வருது, இதுல இருந்து ஒரு அவுட்புட் போகுது, பல அவுட்புட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதோட அவுட்புட்டை வந்து நீங்க திருப்பியும் இதுலயே இன்புட்டா நீங்க கொடுக்க கூடாது. இது வந்து வெரி ராங். இப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் நெட்வொர்க்குமே கொலாப்ஸ் ஆயிரும், இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. அதாவது இங்க இருந்து வர்ற ஒரு அவுட்புட் லைன், இதோட இந்த சுவிட்சோட ஒரு அவுட்புட் எடுத்து திருப்பியும் அதே அந்த சேம் அதோட இன்னொரு எண்டை வந்து நீங்க அதே சுவிட்ச்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு லூப்பா மாறிடும். உங்களோட நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகாது. இதை வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நெட்வொர்க்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம எப்பவுமே ஒரு சுவிட்ச் நம்ம வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்ல வந்து இது மட்டும் இருக்காது, இன்னும் 2 டிவைசஸ் இருக்கும். அதாவது 2 காம்பனன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் அந்த காம்பனன்ட். இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதை ஸ்க்ரூ பண்ண பிறகு இந்த இடத்துல இன்னொன்று வருமுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 எண்ணம் ஸ்க்ரூ பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட பேட்ச் பேனல், அதாவது உங்களோட ரேக்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்குவீங்க. அதுக்கு தான் இது யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ரேக் எப்படி இருக்கும், அதுல எப்படி ஒரு சுவிட்சஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்றத அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்கா சுவிட்சை பத்தி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கேபிள் இருக்கும். இதுக்கு நீங்க கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். இதோட கேபிள் வந்து நீங்க வாங்கக்கூடிய சுவிட்ச்லயே இருக்கும். சரிங்களா? 8 போர்ட் சுவிட்சுக்கு வந்து இது நார்மல் கேபிள் நீங்க சிஸ்டத்துல யூஸ் பண்ற மாதிரி பாத்துருக்கீங்க இல்லைங்களா? இதுதான் ஜஸ்ட் நீங்க அந்த சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிளக்கை வந்து நீங்க உங்களோட எலக்ட்ரிசிட்டி அவுட்புட்ல கொடுத்துட்டீங்க, அவுட்லெட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவிட்ச் ஆன் ஆயிருங்க. ஸோ சுவிட்சை பத்தி உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கணும் நான் நம்புறேன். இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பார்த்தது எல்லாமே அன்மேனேஜபிள் சுவிட்சஸ் தான். மேனேஜபிள் சுவிட்சஸையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அதுல இப்போ L3 சுவிட்ச்ல வந்து எப்படி ரவுட்டிங் ரன் ஆகுது, இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா தமிழ்லயே நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட். ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம்.